இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவை அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அன்பு தெய்வ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை நோக்கி கூப்பிடுகிறாளா என்று சொல்லி ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எந்தெந்த இடத்திலே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றீர்களோ, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவரை கூப்பிட்டு பாருங்கள். அவர் மறு உத்தரவு தருகிறவர். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவை அருள செய்வேன். இப்பொழுது பாருங்க, ஆபத்து காலத்திலே பாருங்க, வேதவசனம் சொல்லுது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்து வருகிற பொழுது, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே இந்த பிரச்சனை விடுதலை கொடுங்க, இயேசுவே என்னை விடுவீங்க, யாரெல்லாம் சொல்லுகிறோமோ அந்த ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து பாருங்க. ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை நான் தப்புவிப்பேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவனை நான் கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கனப்படுத்துகிற ஆண்டவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா? தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாய் மாற்றுவார். ஆமேன்.